ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் மருத்துவர் ராவணா பேசுகிறேன். நம்ம விஷயத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் டாக்டர் ராவ்ஸ் குழந்தைகள் உலகம், அதை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நல்ல உபயோகமுள்ள வீடியோக்கள் உங்களை வந்து சேரும். சரி, நம்ம விஷயத்துக்கு போகலாமா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு எதுன்னு பார்த்திங்கன்னா, இந்த ஏசி இல்லாத வீடுங்களே இல்லைங்க. சொல்லப்போனால் நிறைய பேர் வந்து வீட்டில் ஏசி, போகும்போது காரில் ஏசி, அப்புறம் வேலை செய்கிற ஆஃபீஸ் ஏசி. ஸோ இப்படி வந்து நாள் முழுக்க ஏசியில் இருக்காங்க. அஃப்கோர்ஸ் இந்த சம்மரில் ஏசி இல்லாமல் இருக்க முடியாதுப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமை வந்துடுச்சு. என்னென்னா, ஒன்று வந்து என்விரான்மெண்டல் ஹீட் அதிகமாகிட்டே போகுது, இன்னொன்று பார்த்திங்கன்னா பொல்யூஷன் அதிகமாகிட்டே போகுது. சரி, ஏசி என்ன தான் வேலை செய்யுது அப்படி பார்க்கலாமா? ஸோ ஏசியில் வந்து அட்வான்டேஜ் அதிகம் இருக்கா, டிஸ்அட்வான்டேஜ் அதிகமாக இருக்கான்னு காலங்காலமாக வந்து விவாதிச்சுட்டே போகிறாங்க. டெஃபினட்டாக வந்து அட்வான்டேஜஸ் இருக்குது. பர்டிகுலராக இந்த சம்மரில் இந்த ஹீட் ஸ்ட்ரோக்கு, ஹீட் ஸ்ட்ரெஸ்ஸு, இல்லைன்னா ஹீட் ஹைப்பர் பைரக்சியா இப்படிலாம் சொல்லுவாங்க. இப்படி உடம்பு வந்து அளவுக்கு அதிகமாக ஸ்வெட்டிங்னால நீர், இந்த எலக்ட்ரோலைட்ஸ் இதெல்லாம் வந்து லாஸ் ஆகிட்டு ரொம்ப டயர்ட் ஆகிடுவாங்க. சில பேருக்கு மயக்கம் கூட வந்துடும். ஸோ இந்த மாதிரிலாம் வர்றதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு ஏசி ரொம்ப முக்கிய பங்கு வகிக்குதுங்க. சரி, ஏசி என்ன வேலை செய்யுதுன்னு பார்த்தீங்கன்னா 4 வேலை செய்யுது. ஒன்று வந்து காற்றை குளிர்விக்குது. அதனால் நமக்கு வந்து இந்த என்விரான்மெண்டல் டெம்பரேச்சர் குறையிறதுனால ரொம்ப கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணுவோம். ரெண்டாவது பார்த்திங்கன்னா, ஏசியில் ஃபில்டர் இருக்குது, உங்களுக்கு எல்லோரும் தெரியும். இது வந்து தூசு, மாசு இது எல்லாத்தையும் வந்து ஃபில்டர் பண்ணுறதுனால நம்ம மூக்கில் போகக்கூடிய காற்றில் இருக்கிற தூசு வந்து கட்டுப்படுத்தப்படுகிறது. மூன்றாவதாக காற்றில் இருக்கக்கூடிய இந்த ஈரப்பதம், ஹியூமிடிட்டின்னு சொல்கிறாங்க இல்லையா, அதை கண்ட்ரோலாக வச்சுக்குது. இந்த ஹியூமிடிட்டி கண்ட்ரோலாக இருக்கிறதுனால நமக்கு வந்து ஸ்வெட் அதிகமாகிறதும் குறையும், நமக்கு கம்ஃபர்ட்டு அதிகமாக இருக்கும். நாலாவதாக இன்ஃபெக்ஷன் கண்ட்ரோல் பண்ணுதுங்க. இந்த டஸ்ட் ஃபில்டரில் கூடவே இந்த பாக்டீரியாக்கள், மைட்ஸுன்னுவாங்க, மோல்ஸுன்னுவாங்க, இந்த மாதிரியான நிறைய கிருமிகள்லாம் கூட வந்து ஃபில்டர் ஆகிடுது. பட் அதே சமயத்தில் இந்த ஏசியை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ண வேண்டியது முக்கியம். அப்படி மெயின்டைன் பண்ணால் தான் அது டஸ்ட்டை நல்லா ஃபில்டர் பண்ணுவோம், இன்ஃபெக்ஷனை கண்ட்ரோல் பண்ணும். அப்படி இல்லைன்னா அதுவே வந்து நிறைய பொல்யூஷன் ஆகிடும், இன்னொன்று இன்ஃபெக்ஷன் அதிகமாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் ப்ராப்பராக ஏசியை வாரம் ஒரு முறை ஃபில்டரை க்ளீன் பண்ணணும், 2 மாதங்களுக்கு ஒரு முறை சர்வீஸ் பண்ணிடணும். அப்படி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அட்வான்டேஜ் தான். அப்படி பண்ணலன்னா கரண்ட்டு செலவும் அதிகமாகும். அதனால் ஏற்கனவே அந்த ஏசியோட கரண்ட் செலவு அதிகம்னு பயப்படுறவங்க ஒழுங்காக மெயின்டைன் பண்ணிங்கன்னா அந்த கரண்ட் செலவை குறைக்கலாம். ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஏசியை தொடர்ந்து யூஸ் பண்ணுறவங்களுக்கு ஸ்கின் எல்லாம் ட்ரை ஆகிடும். இன்னொன்று, அவங்க கம்ஃபர்ட்டாக இருக்கிறதுனால தண்ணி குடிக்கவே மறந்துடுவாங்க. அதனால் ஏசியில் இருக்கவங்க ஞாபகமாக மணிக்கு ஒரு முறை ஒரு 50 ml தண்ணி அந்த மாதிரி குடிக்கணும். அப்பப்போ ஞாபகம் வச்சுக்கிட்டு தண்ணி குடிக்கணும். அதே போல் சம் மாய்ஸ்சர் லோஷன் அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். ஸ்கின் ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்கு மாய்ஸ்சர் லோஷன் யூஸ் பண்ணலாம். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த ஏசி அட்வான்டேஜ் தான். அதனால் ஏசியை பயன்படுத்துங்க, ஆனால் மிதமான கூலிங் வைங்க, ரொம்ப கூலிங் வேண்டாம். ஏன்னா ரொம்ப கூலிங்லேருந்து திரும்ப நீங்கள் வெளியே வரும்போது அதிக வெப்பமாக இருந்ததுன்னா அந்த பேலன்ஸ் மெக்கானிசம் வந்து நம்ம பாடியில் செயல் எழுந்துடும். அதனால் சில பேருக்கு நிறைய ஹெல்த் பாதிப்பெல்லாம் வரும். ஸோ அதனால் ஏசி பயன்படுத்துங்க, அதே சமயத்தில் அறிவுபூர்வமாக அதை யூஸ் பண்ணுங்கள். என்ன நேயர்களே, ஏசியை நான் சொன்ன மாதிரி பயன்படுத்துவீங்களா? ஆரோக்கியமாக இருங்க. நன்றி, வணக்கம்.